ஆன்மீகத்தில் பக்தி பாடல்கள் ஸ்லோகம் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறோம். அதில் முதன்மை கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர். விநாயகரை வழிபடும் போது ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்லி தான் நம்ம விநாயகரை வழிபடுவோம் இல்லைங்களா? அது இந்த ஸ்லோகம் தான். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாயேஷு சர்வதா. இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பல பேர் பல பக்தி பாடல்கள் ஸ்லோகம் இது எல்லாமே என்ன மீனிங் அப்படின்னே தெரியாமல் நம்ம அந்த ஸ்லோகத்தை பண்ணுறோம். இந்த ஒரு சின்ன ஸ்லோகம் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகா என்னோட போகிற பாதை நல்வழி பாதையாக இருக்கும், அதில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி என்னை நல்ல பாதைக்கு கூட்டிகிட்டு போங்க கடவுளே அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கிறோம். ஆனால் உண்மையான தடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான தடைகள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணம், தீய எண்ணங்கள், பயம், கோபம், ஆக்ரோஷம் இல்லையா, ஓவர் திங்கிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட தீய எண்ணங்களால் நம்மளால் நம்ம பாதையை கடந்து போக முடியாமல் நம்மளே நம்மளை பிடிச்சி கட்டி இழுத்துக்கிறோம். அதனால் அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது மனசார விநாயகரை வழிபடும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி நான் போகிற பாதை நல்வழியாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அதே மாதிரி என்னுடைய எண்ணங்களும் தீய எண்ணமாக இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு நான் நல்ல பாதையை நோக்கி நல்ல லைஃப்பை நோக்கி போகணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்திப்போம்.